ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜுவல்லரி மேக்கிங்க்கு கொஞ்சம் மெட்டீரியல்ஸ் எனக்கு தேவைப்பட்டுச்சு. அதை வாங்கியிருக்கேன். அதை அன்பாக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். வாங்க என்னென்ன வாங்கியிருக்கேன் அப்படின்னு பார்க்கலாம். லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டிருப்பேன், ஜுவல்லரி மேக்கிங்க்கு தேவையான மெட்டீரியல்ஸ் அப்படின்னு சொல்லி. அதில் இல்லாத கொஞ்சம் பொருள் இதுலேயும் வாங்கியிருக்கேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க இந்த வீடியோ பார்த்துட்டு அதையும் பார்த்துக்கோங்க. அப்போ நீங்கள் பிகினராக இருந்தால் என்னென்ன பொருள் வாங்கணும் அப்படின்றது உங்களுக்கு புரியும். இவங்களோட பேக்கிங் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருக்குது. பபுள் ரேப்பர் வச்சு நல்லா சேஃபாக தான் பேக் பண்ணியிருக்காங்க. நானும் கவரில் இருந்து நினச்சி பயந்துட்டேன், ஏதாவது டேமேஜ் ஆகிருக்குமா அப்படின்னு. அப்படின்லாம் இல்லை, நல்லாவே பேக் பண்ணியிருக்காங்க. இன்ஸ்டா பேஜ் ஒன்று பார்த்து தான் நான் அவங்கள்ட்ட ஆர்டர் பண்ணியிருக்கேன். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மெட்டீரியலை வச்சு நான் என்னென்ன மேக் பண்ண போகிறேன் அப்படின்ற வீடியோ உங்களுக்கு அப்போ தான் பார்க்க முடியும். கோல்டு இருக்கிறதுனால வாய்ஸ் கொஞ்சம் கேட்க முடியாமல் தான் இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க ப்ளீஸ். சரி, எல்லாமே ஓப்பன் பண்ணிட்டோம். இப்போ ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ரிங் பேஸ் தான். இது பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா ஃபினிஷிங் செமையாக இருக்கும். இதில் 3 வெரைட்டி வச்சுருந்தாங்க. நான் இது தான் நல்லாயிருக்கு அப்படின்னு தான் இதை ஆர்டர் பண்ணினேன். கையில் போடுறப்போ கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. சிலது அப்படி இருக்காது, கொஞ்சம் எட்ஜ் ஷார்ப்பாக இருக்கும், குத்துற மாதிரி இருக்கும். இது அப்படி இல்லை. அதோட பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் அட்ஜஸ்டபிள் தான். இது 10 கிராம் வாங்கியிருந்தேன். நான் வாங்கின ஸ்டோன்ஸ்லேருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா 10 கிராம் தான் வாங்கியிருப்பேன். இது பார்த்தீங்கன்னா ஒய் ஷேப்பில் உள்ள ஸ்டோன் தான் இது. இது பார்த்திங்கன்னா ட்ராப் ஷேப்பில் உள்ளது. இது எண்டுக்கு யூஸ் பண்ணுறது தான். இது பீட்ஸ் ஒயிட் கலரில் இருக்கிறது. இதில் எல்லாமே கலர் இருக்கும். நான் எனக்கு தேவையான கலர்ஸை மட்டும்தான் நான் வாங்கியிருந்தேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இது ஹாஃப் பீட் நான் ஒயிட்டாக வாங்கியிருந்தேன். இவங்கள்ட்ட பார்த்தா கோல்டு இருந்துச்சு. சரி, நம்ம அதையும் ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு வாங்கியிருக்கேன். பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கு. இது இயரிங் ஏதாவது மேக் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்தோட குவாலிட்டியும் பார்க்கணும் அப்படின்றதுனால தான் நான் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காட்டிகிட்ருக்கேன். குவாலிட்டி பார்த்த வரைக்கும் எல்லாமே நல்லா தான் இருக்குது. இது பார்த்திங்கன்னா நக்ஷி. இது ஜர்தோசி மாதிரி தான் இருக்கும். இந்த ஆரி ஒர்க்லாம் யூஸ் பண்ணுவாங்கள்ல, அதில் இருக்கிற ஜர்தோசி மாதிரி தான் இருக்கும். ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. சரி, நான் எதுக்கு வாங்கியிருக்கேன் அப்படின்னா, இதை வச்சு ஏதாவது ஜுவல்லரி மேக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாமா ஒரு ஐடியா எடுத்து அப்படின்னு வாங்கியிருக்கேன். பார்க்கலாம், ஃப்யூச்சரில் அப்லோட் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. இது மூன் ஷேப்பில் உள்ள ஸ்டோன் தான். அது ரெட் கலரில் இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா பென்சில் கட் வீடுன்னு சொல்லாங்க, அதுதான் வாங்கியிருக்கேன். இது கிளிப் ஸ்டோன் ஒயிட் கலர் தான் வாங்கியிருக்கேன். இதுலேயும் நிறைய கலர்ஸ் இருந்துச்சு. இப்போதைக்கு நம்ம அது போதும் அப்படின்னு வாங்கிட்டேன். இது ரெயின்போ ஸ்டோன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு, அதை வாங்கிட்டேன். இது ரெக்டாங்கிளில் உள்ள கோல்டு கலரில் இருக்கிறது. அப்புறம் பார்த்திங்கன்னா இது டிக்டாக் கிளிப் நம்ம குட்டி பசங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு. சரி, நம்ம பொண்ணுக்கு ஏதாவது மேக் பண்ணிக்கலாம் அப்படின்னு வாங்கியிருக்கேன். இது சைட் பின் நான் ஒரு ஜோடி தான் வாங்கினேன். ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு. அப்புறம் பார்த்திங்கன்னா என்கிட்ட ஹெட்பின் எல்லாமே கோல்டு கலரில் தான் வச்சுருந்தேன். சரி, இது கொஞ்சம் சில்வர் கலரில் வாங்கிட்டால் எதுக்கு அது யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு வாங்கியிருக்கேன். எல்லாமே 10 கிராம் தான் வாங்கியிருக்கேன். அவங்கள்ட்ட மோஸ்ட்லி எல்லாமே 10 கிராம் தான் போட்டிருந்தாங்க. சிலது பீசஸில் போட்டிருந்தாங்க. இது மெமோரி ஒயரு. இது 20 பீஸ் தான் இருந்துச்சு. 20 ரிங் அது வாங்கினேன். இது சாரீ பின். இதை வச்சும் ஃப்யூச்சரில் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன், மறக்காமல் பாருங்கள். இது கோம் கிளிப் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நானும் இதை வேறு எங்கேயுமே பார்க்கல, இவங்ககிட்ட தான் பார்த்துருந்தேன். சரி, பார்த்தோன்னே வாங்கலாம் அப்படின்னு வாங்கிட்டேன். அதை ஒருத்தங்க என்கிட்ட ஃபஸ்ட் டைம் வாங்குகிறேன் அப்படின்னா கம்மியான அளவில் தான், கம்மியான குவான்டிட்டியில் தான் வாங்குவேன். ஏன்னா குவாலிட்டி செக் பண்ணிவிட்டு தான் அவங்கள்ட்ட மறுபடியும் ஆர்டர் பண்ணணும். அப்படி இந்த பேபி பிங்க் கலரில் இருக்கிற ஸ்டோன் பார்த்திங்கன்னா 8Kயில் உள்ளது. இது குட்டி மல்டி கலரில் இருந்துச்சு. அதனால தான் 3mm ரவுண்ட். அது மல்டி கலரில் இருந்ததுனால வாங்கிட்டேன், நம்ம எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு. இது பார்த்திங்கன்னா கிராக்கிள் பீடு. இதில் 2 கலர் தான் நான் வாங்கினேன். அதுவும் பிங்க்கும் எல்லோவும். அவங்கள்ட்ட அதில் நிறைய கலெக்ஷன்ஸ் இல்லை, இருந்ததை அப்போ வாங்கிட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இதுவும் ஒரு வகையில் சாரீ பின் தான். இது சில்க் த்ரெட் நம்ம அதில் ரேப் பண்ணிவிட்டு இதில் ஸ்டோன் ஒட்டி அப்படி நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம். நான் காட்டினது பார்த்திங்கன்னா அதில் ஸ்டோன் ஒட்டலாம், MDF சீட் வச்சு ஸ்டோன் ஒட்டி அப்படி ஏதாவது பண்ணிக்கலாம். இது சில்க் த்ரெட் ரேப் பண்ணக்கூடியது தான். எல்லாத்தையுமே ஓப்பன் பண்ணி பார்த்துட்டேன், நல்லா தான் இருக்கா, குவாலிட்டி ஓகேவா, நல்லா இருக்கா இல்லையா அப்படின்றத ஓப்பன் பண்ணியே பார்த்துட்டேன். அது அப்படியே உங்களுக்கு நான் எடிட் பண்ணாமல் வீடியோ அப்படியே தான் போட்டிருக்கேன். இது ஹெட் பேண்ட் குட்டி பசங்களுக்கு. இது 10 பீசஸ் தான் அவங்கள்ட்ட வாங்கணும்னு சொல்லியிருந்தாங்க. சரி, அப்படியே வாங்கிக்கலாம் அப்படின்னு வாங்கிட்டேன். இப்போ நான் போடுற வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கும் இதை மேக் பண்ணி பார்க்கணும் ஆசை இருக்குது. ஆனால் வேறு யார்கிட்டையும் 1 பீஸ் அப்படி கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு யாராவது இருந்தீங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச ஹெல்ப் உங்களுக்கு நான் பண்ணுறேன்.
நீங்கள் 1 பீஸ் இல்லை 2 பீஸ் வேணும்னா கூட நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். நான் ஏன் இப்படி சொல்கிறேன்னா, நான் வந்து ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணி பார்க்குறதுக்கு அப்படி தான் நிறைய பேர்ட்ட கேட்டு பார்த்தேன், 1 பீஸ் எல்லாம் கொடுப்பாங்களா அப்படின்னு. யாருமே இல்லை, அவங்க சொல்கிற மினிமம் குவான்டிட்டி தான், அதில் தான் வாங்கணும் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. அதனால தான் நான் வந்து என் சேனலை பார்க்குறவங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமே நம்ம இப்படி பண்ணால் அப்படின்றதுனால தான் அப்படி அவங்கள்ட்ட சொல்லிகிட்ருக்கேன். இது என்ன காட்டிகிட்ருக்கேன்னா, நான் வந்து ஒரு செயின் வச்சுருக்கேன் பாருங்கள், மல்டி கலரில். இதை மாதிரி பீட்ஸ் இதே சைஸில் தான் வரும் அப்படின்னு நினச்சி தான் நான் அதை ஆர்டர் பண்ணினேன். அவங்களும் மென்ஷன் பண்ணியிருந்தாங்களா, நானும் கவனிக்கலையா என்னன்னு தெரில சைஸை. வந்த அப்புறம் பார்த்தா அப்படி குட்டியாக இருந்துச்சு அந்த க்ரீன் நான் வாங்கினது. உங்களுக்கு அப்படி ஏதாவது மெட்டீரியல் வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ண அப்புறமா நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன். அதில் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு தேவையானதை ஆர்டர் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணி வைக்கிறேன். நான் இதை பிஸ்னஸாக பண்ணலை, என் சேனலை பார்க்குறவங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுனால தான் உங்களுக்கு நான் இதை வந்து சொல்கிறேன். மற்றபடி நீங்கள் உங்களால் பல்காக வாங்க முடிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் பல்காக வாங்கி வேறு எங்கேயாவது யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நிறைய பேர்கிட்ட வந்து நிறைய வாங்குகிற அளவுக்கு பட்ஜெட் இருக்காது. அவங்களுக்கு எப்படின்னா செய்யணும், நானும் கற்றுக்கணும் அப்படின்னு ஆசை இருக்கும். அப்படியானவங்களுக்காக தான் நான் சொல்கிறேன். என்னால் முடிஞ்ச ஹெல்ப் அதுதான், அதை தான் நான் பண்ண முடியும். அதை தான் உங்கள்கிட்ட சொல்லிகிட்ருக்கேன். நான் எல்லா ஜுவல்லரியும் மேக் பண்ணுறதோ எது மேக் பண்ணாலும் உங்களுக்கு நான் தெளிவாக காட்டிகிட்டு தான் இருக்கேன். அப்படி உங்களுக்கு தெளிவாக தெரியல அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்து இன்னும் வந்து டீட்டெயிலாக வீடியோ போடுறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். யாருக்கெல்லாம் இது தேவைப்படுமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். பேசிக்கான சில விஷயங்களை நீங்கள் கற்றுக்கிட்டிங்கனாலே ஜுவல்லரி மேக்கிங் பண்ணுறது வந்து ஈஸியாக தான் இருக்கும். என் சேனலை பார்த்து கற்றுக்கோங்க. கற்றுக்கிட்டு நீங்களும் வந்து உங்களுக்கு தேவையானதை மேக் பண்ணிக்கலாம். அதுவும் இல்லாமல் சேல் கூட பண்ணிக்கலாம். உங்களுக்கு வீட்டில் இருந்தே ஒரு பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஒரு ஈஸியான ஒரு விஷயந்தான் இந்த ஜுவல்லரி மேக்கிங் அப்படின்றது. தேவையானவங்க கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.